வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தவேகாவினர் தடையை மீறியபோது கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் சென்னை எம்ஜிஆர் நகரில் மண்டபம் ஒன்றில் கைதான தவேகாவினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாலை 6 மணிக்கு மேலாகியும் தங்களை ஏன் விடுவிக்கவில்லை என கூறி போலீசாருடன் தவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் வகுப்பு போர்டு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று காலை பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அந்த வகையில் கே நகரில் இருக்கக்கூடிய லட்சுமணசாமி சாலை தபால் நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில அவர்களை போலீசார் கைது செய்து அறிவிக்கக்கூடிய மண்டபத்தில் அழைத்து தங்க வைத்திருக்கிறார்கள். ஆண்கள் 65 பேரும், பெண்கள் 30க்கும் மேற்பட்டோரும் அந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். சபரிநாதன் என்பவர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. காலை 10:30 மணி அளவில் கைது செய்யப்பட்ட இவர்கள் மாலை 6 மணி வரை அவர்களை விடுவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்களையாவது விடுவிக்க வேண்டும் என்று தவேக நிர்வாகிகள் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் நிர்வாகி ஒருவர் மயக்கமடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அவரை சக நிர்வாகியை திட்டி அவரை வெளியே அனுப்புவதற்காக காவல்துறை கேட்டபோது அதற்காக காவல்துறையினர் தங்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வரவில்லை என்று கூறியதாகவும் அதைத் தொடர்ந்து வாக்குவாதம் மூற்றி போலீசாரை ஒழிக என்ற கோஷங்களை எழுப்பி தவேக முழக்கமிட்டார்கள். பின்னர் உயரதிகாரிகள் கவனத்திற்கு இதை கொண்டு சென்ற பின்னர் தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கோஷம் விடக்கூடிய காட்சிகளும் அதே போல பெண் நிர்வாகி ஒருவர் மயக்கம் ஒன்று சக நிர்வாகிகள் அந்த பெண் நிர்வாகியை தேற்றக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த பெண்கள் முதலில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கே நகர் பகுதியில் போராட்டம் நடத்தியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.